ஆண்டவர் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்த குடும்ப கூடுகையில உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டுல ஆக்சுவலி ஜனவரி மாதம் என்னை பேசும்படியா கேட்டுக்கொண்டாங்க. ஆனா நான் டிராவல்ல இருந்ததுனால அது மிஸ் ஆயிடுச்சு அன்னைக்கு. ஆனா திரும்பவும் இந்த மாதத்துல இந்த கூடுகையில சேர ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நம்ம யோசிச்சு பார்த்தா இது இப்பதான் புதிய ஆண்டு புதிய வருஷம் தொடங்கினது போல இருந்தது. ஆனால் ஒரு மாதம் முடிந்து அடுத்து 2வது மாதத்திற்குள்ள நம்ம பிரவேசிச்சிட்டோம். எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஒரு மாதம் கடந்ததுன்னு சொல்லி சொல்லவே நினைக்கவே முடியல. அந்த மாதிரியான ஒரு வேகமாக காலங்கள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அதே போல இன்னைக்கு உலகம் எங்கும் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது ரொம்பவும் ஆஹ் ஆச்சரியமான காரியங்கள் தொடர்ந்து, அதாவது எல்லா விதத்திலையும் அது வந்துட்டு அரசியலாக இருந்தாலும் சரி, அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, இல்ல இன்னைக்கு இந்த உலகத்தையே இப்ப கலக்கி கொண்டிருக்கிற யாரை குறிச்சு என்ன வெளியே வரும்னே தெரியாது அப்படிங்கிற அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸா இருக்கலாம். இல்ல இன்னைக்கு திடீர்னு அதாவது அமெரிக்கா தேசம் கிரீன்லாண்டை எடுத்துக்கொள்ளுமா, வேற என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு போர் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இந்த 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 2026 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உலகமே ஒரு கலங்கி இருக்கக்கூடிய குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்குரிய நீங்க இன்னைக்குரிய செய்தி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல எம்பியா இருக்கக்கூடிய சசி தரூருடைய மகன் வாஷிங்டன் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஒரு தலைச்சிறந்த ஒரு பத்திரிகையில அவர் ஒரு பத்திரிகையாளனாக இருக்கிறார். அவரோட கூட சேர்ந்த 300 ஒரு தேர்ச்சி பெற்ற பல ஆண்டுகள் அந்த வாஷிங்டன் போஸ்ட்ல வேலை செய்தவர்கள் திடீரென்று சொல்லி பணி நீக்கம் அவர்களுக்கு நடந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 300 வாஷிங்டன் போஸ்ட் குளோபல் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு வேலை போயிடுச்சு. இன்னைக்கு இந்த சைடு சொன்ன மாதிரி இந்த பொருளாதார ரீதியாக வேலை ரீதியாக என்ன நடக்கும்னே தெரியாத அப்படிப்பட்ட ஒரு அன்சர்டன் வேர்ல்டுல நம்ம இன்னைக்கு வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் சொன்னது போல எங்க எப்ப போர் நடக்கும் என்றது நமக்கு தெரியாது. அதே போல பொருளாதார காரியங்கள் பட்ஜெட் இப்பதான் வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. நிச்சயமாக அந்த பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல காரியங்கள் ஜனங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கிறது போல அவங்க சொன்னாலும் அது உள்ள போய் பார்த்தா தெரியும் அது எந்த விதத்திலையுமே அது வந்துட்டு ஒரு மிடில் இன்கமோ லோ இன்கம் ஃபேமிலிஸ்க்கு அது வந்து எந்த விதத்திலையுமே ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை. பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக இன்னைக்கு உலகத்துல நான் சொன்னது போல போர் எப்ப மூலம் எங்க நடக்கும்ன்றது தெரியாது. வேலை ஒரு 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 நிரந்தர வேலை இருக்குமா அப்படின்ற அப்படி பலவிதமான பிரச்சனைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதற்கு மத்தியில தான் இன்றைக்கும் நம்மளுடைய ஆண்டவர் அவர் ராஜரீகம் செய்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு காரியம். அல்லேலூயா. எல்லா உலகத்தினுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, காலங்கள் எவ்வளவு எப்படி மாறினாலும் சரி, நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர், நீங்களும் நானும் சேவிக்கிற நம்மளுடைய ஆண்டவர் ஒரு நாளுமே அவர் மாறாதவராக இருக்கிறார். இந்த மாறுகிற சூழ்நிலைகள், மாறுகிற காலங்கள், மாறுகிற இந்த உலகம் நம்ம இன்னும் அந்த மாறாத ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பதற்கும், அவர் நம்ம சேவிப்பதற்கும், அவர் இன்னும் நம் கிட்டி சேருவதற்கும் நமக்கு அது ஒரு ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். சோ இந்த ஒரு எண்ணத்தோடு கூட இந்த ஒரு பின்னணியோடு கூட அதிக நேரம் எடுக்காம ஒரு சுருக்கமான ஆனா எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஆண்டவருடைய இருதயத்துல கொடுத்த 2 வசனங்களை உங்களுக்கு மத்தியில் நான் வைக்க இருக்கிறேன். முதலாவது என்னோடு கூட சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம். நான் அந்த வசனங்களை வாசிச்சதுக்கு அப்புறம் நான் எந்த தலைப்புல பேசுகிறேன் என்பதை நான் உங்களோடு நான் சொல்கிறேன். நான் வாசிக்கிறேன், அதை தமிழ் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் 16வது வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைந்து போகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும்
அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த வசனத்தை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அதோடு கூட இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த 2 வசனத்து பகுதியிலே நீங்க பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். என்னது? அங்கே ஏசாயா என்ன சொல்கிறார் பாருங்க. ஏசாயாவுடைய வசனத்துல 19வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது, இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று அங்க ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு முந்தின வசனம் 18வது வசனம் சொல்றது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலையும் அதே போல வசனம் 13ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நீங்க பாருங்க. ஒன்று நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நாடி. சோ 2 இடத்துலயுமே, முதலாவது அங்க ஏசாயாவுல ஆண்டவர் பேசுகிறாரு, நான் ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஆண்டவர் சொல்லி, அதனால பின்னானவைகளை நினைச்சிட்டு இருக்க வேண்டாம், அதுல இருந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இங்க பிலிப்பியர்ல பவுல் அப்போஸ்தலன் தான் எடுத்துக்கொண்ட ஒரு தீர்மானத்தை அவர் சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? நான் இனிமேல அந்த பின்னானவைகளை நான் நோக்கி பார்க்காம முன்னானவைகளை நாடி நான் போகிறேன். ஆண்டவர் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறாரு. அதே நேரத்துல ஆண்டவர் நம்மையும் அவரோடு கூட ஒரு இணைந்து அந்த காரியத்துல நாம் வருவதற்கு அவர் விரும்புகிறார். அப்ப அது 2 இணையும் போதும் பாத்தீங்கன்னா நம் மூலமாக ஆண்டவர் ஒரு என்ன செய்ய முடியும்? அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த முடியும். அதனாலதான் 43 ஏசாயாவில அது 21ஆம் வசனம் என்ன சொல்றார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அது துதியின் தமிழ் வேதாமத்தில் இருக்கிறது. ஆங்கில வேதாமத்துல பிரைஸ் என்றும் க்ளோரி என்றும் சொல்லி வருகிறது. அப்படின்னா என்ன? ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தின முக்கியமான நோக்கமே எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருடைய மகிமைக்காக. என்னுடைய இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எதற்கு, என்னை ஆண்டவர் எதற்காக என்னை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில சொல்லணும், ஒரு வரியில சொல்லணும்னு சொன்னா, ஃபார் த க்ளோரி ஆஃப் காட், தேவனுடைய மகிமைக்காக. நீங்களும் நானும் வாழ்கிற இந்த வாழ்க்கையினுடைய ஒரு முக்கிய நோக்கமே அதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா முழு வேதாகமத்தையும் நீங்க எடுத்து ஃபுல்லா நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த அல்டிமேட் ட்ரூத் என்ன அப்படின்னு சொன்னா, இதை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை எதற்காக? தேவனுடைய மகிமைக்காக, ஆண்டருடைய மகிமைக்காக என்பதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நோக்கமே. அதனாலதான் எல்லா புத்தகங்களையுமே தேவனுடைய மகிமை குறித்து நம்ம வாசிக்க முடியும். அத புதிய ஏற்பாட்டுல இன்னும் அதிகமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் அதை வலியுறுத்தி அதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தேவனுடைய மகிமை, பிதாவினுடைய மகிமை. அதான் இயேசு கிறிஸ்துவோட ஊழிய நாட்கள்ல அவர் சொல்றாங்க, எதனா செய்தாலும் இதற்கான செய்யறேன், பிதாவை மகிமைப்படுத்த, பிதாவை நான் கனப்படுத்த. அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கட்டும், மற்றவர்கள் தங்களுடைய நிருபங்கள்லயும் அதான் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? தேவ மகிமைக்காக, தேவ புகழ்ச்சிக்காக. ஏசாயா பழைய ஏற்பாட்டுல அது தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் என்ன பேசுகிறார்? ஜனத்தை எதுக்கு ஏற்படுத்தினேன்? என்னுடைய மகிமைக்காக. ஆனா ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய துதி நம் மூலமாக நடக்கணும் அப்படின்னு சொன்னா, அது எல்லா சூழ்நிலையும் சரியா இருக்கும்போது நடக்கிறது மாத்திரமல்ல, சூழ்நிலைகள் வேறு விதமாக இருக்கும்போது, அது எதிராக இருக்கும்போது, எதிர்மறையாக காரியங்கள் இருக்கும் போதும் அங்கதான் அதிகமா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று, அதாவது ஒரு 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 படகு தண்ணீர்ல போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது எவ்வளோ புயல் பயங்கரமான சூழ்நிலைகள் எது வந்தாலும் சரி, அதுக்கு அந்த நங்கூரம் ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதான் ஆங்கர் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம்.
அந்த ஆங்கர் அல்லது அந்த நங்குரம் அப்படின்னு சொல்கிற அந்த ஆங்கர் என்கிற அந்த ஆங்கில வார்த்தையோட இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நான் என்னை எந்த சூழ்நிலையிலும் நான் நிலைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். ஐ ஆங்கர் மை ஃபெய்த் அப்படின்னு சொன்னா, என்னுடைய விசுவாசமாகிய நங்குரத்தை நான் இதுல நான் வச்சிருக்கிறேன். அப்ப நம்மளுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நங்குரமா இருக்கக்கூடியது ஆண்டவராக இருக்கிறார். அது எங்க எதுல எதுல இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு எது நடந்தாலும் சரி அது தேவனுடைய மகிமைக்காக என்கிற அந்த நம்பிக்கையில இருக்கு. நான் ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களோட நான் பேசுகிறேன். நான் பேசுற சப்ஜெக்ட்ல இருந்து கொஞ்சம் டைக்ரெஸ் பண்றேன். ஆனா நீங்க ஆண்டவர் என்னை இது ஏவுகிறதுனால இது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இது ஒரு நாள் நீங்க மறந்துடக்கூடாது. என்னது, எனக்கு என்னோட வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி அது எதற்காக? அவருடைய மகிமைக்காக. இது இது என்னுடைய மனசுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாளுமே நான் பதற மாட்டேன். ஓகே, இப்ப நான் அவனுடைய தீர்க்கதரிசி சொன்ன அந்த காரியத்துல இருந்து வேகமாக சில காரியங்களை நான் காட்ட விரும்புகிறேன். அங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அங்க அவர்களுக்கு ஏசாயா 43வது அதிகாரத்துல 16வது வசனத்துல இந்த பழைய ஏற்பாட்டினுடைய காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். 16வது வசனத்தில் சொல்லுகிறார், சமுத்திரத்துல வழியையும் வழிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைந்து போகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. இங்கே எதை ஞாபகப்படுத்துகிறார்? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை மீட்டு அங்க விடுதலை செய்து மோசையினுடைய தலைமைத்துவத்துல அவர்களை கானானை நோக்கி அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த இடத்தை நோக்கி அவங்களை கொண்டு வரும் பொழுதும் அந்த கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை அவர்களை தொடர்ந்து கொண்டே வருகிறது இல்லையா? அவங்க அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி அவங்க நிற்கும் போதும் கூட பின்னாடி எகிப்தினுடைய ராணுவம் அவரை தொடர்ந்து வருகிறது. அங்க ஒரு 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 காரியம் அங்க நடக்குது. அப்ப ஆண்டவர் அந்த காரியத்தை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒண்ணு, அந்த எதிரி தொடர்ந்து வந்து அவர்களை பிடிக்க வந்தது ஒரு நிஜமான ஒரு காரியம். இட் இஸ் a reality, it's a fact. ஆனா என்ன ஆண்டவர் செய்கிறார்? அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ராணுவத்தையே நான் சமுத்திரத்துல மூழ்கி எடுத்தேன். என்ன ஒரே சூழ்நிலை தான், அந்த ஒரே சமுத்திரம் தான். அந்த சமுத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது பாதையாக மாறினுச்சு. ஆனா அந்த எகிப்தினுடைய ராணுவத்திற்கு அது பாடையாக மாறி போனுச்சு. எப்படி பாருங்களேன், அந்த ஒரே சூழ்நிலை, ஒரே சம்பவம், ஒரே அந்த கான்டெக்ட் தான். ஆனா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக அதை மாற்றுகிறார். அவருக்கு அவர் பிள்ளைகளை எதிர்க்கிறவர்களுக்கு அதை வேறு விதமாக அதை ஆண்டவர் மாற்ற முடியும். ஆனால் அதை நினைப்பூட்டிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த பின்னான காரியத்திலேயே நின்றாதீங்க, நான் ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். எதுக்கு இது ஆண்டவர் நம்மள்ட்ட பேசணும், எதுக்கு நம்ம ஆண்டவர் நம்ம சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, நம்ம நிறைய நேரங்கள்ல ரெண்டு காரியம் நடக்க வாய்ப்பு உண்டு. ஒண்ணு, கடந்த காரியங்களை நம்ம யோசிச்சு நாம் அங்கே நின்று விட வாய்ப்பு உண்டு. ஏன்னோ பாஸ்ட், கடந்த சில நடந்த சம்பவங்கள், சில வழிகள், சில வேதனைகள், சில பிரச்சனைகள், அதை நம்ம நினைச்சு நம்ம மனசு அங்கேயே நின்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல ஆண்டவர் செய்த சில காரியங்களை யோசிச்சு, ஓகே இந்த சூழ்நிலையிலும் அவர் அப்படிதான் செய்வாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்க வாய்ப்பு உண்டு. ஆண்டவர் சொல்லலாம், நான் நிச்சயமா ஒரு காரியத்தை நான் கைவிட போகிறது இல்லை. ஏன்னா அதனாலதான் திரும்ப நீங்க வந்து ஏசாயாவுல நீங்க பார்த்தீங்கன்னா, நாங்க ஆண்டவர் 43ஆம் அதிகாரத்துடைய தொடக்கத்துல ஒண்ணு சொல்றாரு. ரொம்ப அழகா இருக்கு வசனம், நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 5வது வசனத்தை பாருங்க. பயப்படாது, நான் உன்னோட இருக்கிறேன். நான் உன் சன்னதியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து குட்டி சேர்ப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னோட கூட இருக்கிறேன். இன்னும் மேலையும் போனீங்கன்னா அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். 2வது வசனத்தை வாசிக்கிறேன். 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, however the circumstances may be, still I will be with you. ஆண்டவருடைய நம்ம கொடுக்கக்கூடிய பெரிய தைரியமே என்ன? நீ கடந்து போகிற சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. யோசேப்புக்கு இருந்த ஒரு பெரிய தைரியமே என்ன? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவனுக்கு பல பிரச்சனைகள் அவனோட வாழ்க்கையில வருகிறது இல்லையா? நமக்கு தெரிந்த வசனம், தெரிந்த ஒரு காரியம்தான். யோசேப்போட வாழ்க்கையில பல காரியங்கள் நடக்குது. பல விதமான புயல் அவன் வாழ்க்கையில வந்தாலுமே கர்த்தர் வந்து யோசேப்போட இருந்தார். இந்த காரியத்தை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. ஒண்ணு என்னது? முதலாவது, நான் அவருடைய மகிமைக்காக நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மறந்துடக்கூடாது. 2வது,
அவர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலுமே அவர் என்னோடு கூட இருக்கிறாரு. என் கூட தான் அவர் இருக்கிறார். இஸ் இஸ் வித் மீ இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். எதுவாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த நம்பிக்கை இது நம்மள வந்து நங்குரமாக நம்ம வைக்கும். திஸ் இஸ் அவர் ஆங்கர். எந்த சூழ்நிலை மறந்துடக்கூடாது. இது நான் அவருடைய மகிமைக்காக நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லா சூழ்நிலையுமே அவர் என்னோடு கூட இருக்கிறார். திஸ் வில் ஆங்கர் யுவர் ஃபெய்த். இது உங்களோட விசுவாசமாகிய நங்குரம் அசையாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளும். அப்ப அதோடு கூட நான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிற முக்கியமான சத்தியம் என்னது? எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்தாலும், அதுல அவர் ஒரு புதிய காரியத்தை அவரால் செய்ய முடியும். பிரச்சனைகள் புதியதாக வந்தாலும், அந்த மாறாத கர்த்தர் அதுலயும் ஒரு வாசல, ஒரு வழியை அவர் திறக்க முடியும். அவ்வளவுதான். அந்த 43ஆம் அதிகாரத்துல அவர் அந்த வசனத்தை பாருங்க. திரும்ப அந்த வசனத்தை நான் நேரம் ஞாபகப்படுத்துறேன். 19 பாருங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்துல வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுதல் உண்டாக்குவேன். There is no hope. சூழ்நிலையை பார்க்கும்போது இது எப்படி நடக்கூடாது நம்ம யோசிப்போம். ஆனா ஆண்டவர் அங்க அதை செய்கிறார். இதே நான் பவுலுடைய வாழ்க்கையில இருந்து நான் கம்பேர் பண்ண விரும்புகிறேன். நம்ம ஏற்கனவே வாசிச்ச 3ஆம் அதிகாரம், இந்த பிலிப்பியருடைய 1வது அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நான் சொன்ன இந்த இடத்துல கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். பிலிப்பியர் 1:12ஆம் வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதா இருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி. இங்க பவுல் அப்போஸ்தலன் அவருடைய கட்டுகளில இருந்து இந்த எழுதுகிறாரு. ஓகே, அந்த சூழ்நிலையில அவர் என்ன சொல்றாரு பாருங்க. என்னது? எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாயிற்று. All that has happened to me has helped spread the gospel. ஏற்கனவே நான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையோட முக்கியமான நோக்கம் என்ன? அவருடைய மகிமைக்காக. அப்ப அவருடைய மகிமைனா அவருடைய சுவிசேஷம் பிரபலமாகிறது. அப்ப பவுல் அப்போஸ்தலனுடைய சூழ்நிலையை எடுத்து பாருங்க. அவர் இங்க கட்டல இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் பலவிதமான பிரச்சனைகளை அவர் வாழ்க்கையில கடந்து வர இல்லையா? ஒவ்வொரு விதத்துல சில நேரங்கள்ல கல்லறையடி படுகிறாரு, சில நேரங்கள்ல அவரு கட்டுல வைக்கப்படுகிறாரு. அவர் பல விதமான காரியங்களை கடந்து வர்றாரு. இந்த சூழ்நிலையில அவர் கட்டுகளை வைக்கப்பட்டிருக்கிறாரு, காவல்ல இருக்கிறாரு. அந்த சூழ்நிலை இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு? எனக்கு சம்பவித்தது அதனுடைய அவுட்கம் என்ன? சுவிசேஷம் பிரபலம் அடைஞ்சது. whatever has happened to me has helped spread the gospel. கட்டுல இருக்கக்கூடிய அந்த பவுலால் அதை சொல்ல முடிகிறது. அப்ப அங்க ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில அனுமதிச்சார். ஆண்டவர் God allowed this. சில நேரம் நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே ஏன் இதை அனுமதிச்சு? Why did you Lord allow this? எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவருடைய நாம மகிமையடைவதற்காகவே. அல்லேலூயா. எப்படியும் ஆண்டவர் அவருடைய கிரியேஷன் அவரால் செய்ய முடியும். நான் ஒரு 2 சம்பவத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒன்று இந்த வருஷத்துல நடந்தது, ஒன்று ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நடந்தது. இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்துல சில மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்தில் நடந்ததுனால நாங்க ஒரு பட்டணத்திற்கு ஒரு இடத்திற்கு நாங்க போக வேண்டி இருந்துச்சு. அப்ப ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த வருடத்துல அன்னைக்கு இரவு நாங்க போன இடத்துல தங்குறதுக்கு எதுவுமே இல்லை. தரையில தான் கிட்டத்தட்ட 3 வாரங்கள் தரையில தான் படுத்திருந்தோம். ஒண்ணுமே இல்லை, படுக்கிறதுக்கு கூட எந்த வசதி எந்த காரியமுமே இல்லை. பயங்கர குளிரு. ஜனவரி 1ஆம் தேதி நைட்டு பாத்தீங்கன்னா என் மகனுக்கு ஜுரம். அவனுக்கு 8 வயது ஆகிறது. ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அவன் 3 வாரங்கள் அவன் கஷ்டப்பட்டான். 3 வாரம் ஜுரம், பயங்கர அவனுக்கு ஃபீவரு, வயிற்றோட்டம். மருத்துவமனையில போய் அங்க பக்கத்துல தேடி கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க ஒரு சின்ன கிளினிக் இருந்துச்சு. கிளினிக்ல போய் பார்த்தா அவங்க உடனே அப்புறம் பிளட் டெஸ்ட் கொடுத்தாங்க. அவனுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிக்கப்படுச்சு. அப்ப எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை. என்னன்னா கையில வீட்டுல படுக்கிறதுக்கு இடம் ஒண்ணும் இல்லை, சமைக்க ஒண்ணும் கிடையாது, எதுவுமே ஏற்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்ப டாக்டர் சொல்றாங்க, என்ன சொன்னாங்கன்னா, பிரதர் சார் நீங்க உங்க பையனுக்கு கஞ்சி வச்சு கொடுங்க அப்படின்றாங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் எப்படி கிரியை செய்யறாருங்கிறத நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையுமே புதுசா நம்ம அனுபவிக்க ஆண்டவர் வைக்கிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, என்ன சாப்பாடு கொடுக்க நான் கேட்கிறேன். அவங்க சொல்றாங்க லைட் ஃபுட்டா கொடுங்க, கஞ்சி கொடுங்க. நான் சொன்னேன், இங்க எங்களோட வீட்டுல இப்ப ஒண்ணுமே இல்லை,
அட் த சேம் டைம் நான் வெளியே வாங்கி கொடுக்க முடியாது, அது ஒத்துக்காது, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கிளினிக்ல அந்த இருந்த நர்ஸ் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. அப்பதான் கேட்டாங்க, நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் பீகார்ல இருக்கிறேன், மிஷினரியா இருக்கிறேன் அப்படின்னா. அவங்க ஒரு பிலீவர், அந்த சிஸ்டர், அந்த நர்ஸ். சின்ன கிளினிக், ஒரே ஒரு நர்ஸ் தாங்க. உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரே நம்ப மாட்டீங்க, உடனே என்ன சொன்னாங்கன்னா, பிரதர் நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்றாங்க. அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க சிஸ்டர், அவங்க சகோதரி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்துல பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க, அதை கொஞ்சம் விட்டுட்டு அவங்க டாக்டர்டையும் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி 10 நிமிஷத்துல அவங்க வீட்டுல நான் கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர், எங்களுக்கு யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு கஞ்சி செஞ்சு கொண்டு வந்து பாத்திரத்தோட கொடுத்து நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா அந்த இடத்துல யாரையுமே தெரியாது, ஆனா அங்கேயும் நமக்கு உதவி செய்வதற்குன்னு ஒரு நபர் ஆண்டவர் அங்க வச்சிருந்தார். ஆண்டவருக்கு தெரியும் அஹ், நிறைய காரியங்களால சொல்ல முடியும். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு சம்பவம் எங்க குடும்பத்துல தொடர்ந்து நடக்குது. அப்ப விவரிக்க எனக்கு நேரம் இல்ல. பெரிய அதாவது இந்த வருடத்துல ஜனவரி மாதம் நாங்க கடந்து போகாத சூழ்நிலையே கிடையாது. அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு காரியங்கள் நடக்குது அங்க. ரொம்ப ஆச்சரியமா ஆண்டவர் கிரியைகளை காரியங்களை செய்ததுக்கு அப்புறம் அந்த செய்த நபர் என்னிடத்துல சொல்றாரு. அவரே எனக்கு தெரியாது, யாருமே தெரியாது அவர் எனக்கு. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, பிரதர் நீங்க இத்தனை வருஷம் ஒரு மிஷினரியா நீங்க ஆண்டருக்கு பணி செய்துட்டு வர்றதுனால ஆஹ் இதை நான் உங்களுக்காக நான் செய்கிறேன். ஆண்டவர் இதன் மூலமா தெரியாத ஒரு நபர். எதுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, நம்ம கடந்து போற சூழ்நிலை, புதிய புதிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் கூட நமக்கு அங்க அப்படிப்பட்ட ஒரு அவாந்திர வழியிலையும் பாதையை உண்டு பண்றதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்னுடைய கட்டுகள் அரண்மனையில் இருக்கிற எத்தனை பேருக்கும் இது கிறிஸ்துவுக்குள்ளானது என்பது அறிந்து கொண்டாருங்க. அது மாத்திரமல்ல, எனக்கு சம்பவித்தவைகள் அவருடைய சுவிசேஷம் பிரபலம் அடைவதற்கு ஏதுவாயிற்று. அதுதான் ஆண்டவருடைய நாம மகிமை அடைவதற்கு அது ஆண்டவர் அதை அவரால் அதை அதை ஆண்டவரால் மாற்ற முடியும். நான் சொல்றேன் அந்த சாட்சி, நான் சொன்ன அந்த காரியம் எதற்கு, நம்மள ஆண்டவர் கைவிடுகிறது இல்லை. நம்மளோடு கூட ஐம் வித் யூ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நம்மளோட எல்லா சூழ்நிலையுமே அவர் நிரூபிக்கிறவராக இருக்கிறாரு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு, ரொம்ப சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஒருவேளை உங்கள நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு உண்டு. யூபியில, உத்தரப்பிரதேசத்துல நம்முடைய பெரிய அண்ணனும் நானும் அங்கே வந்துட்டு அங்க ஊழியம் செய்வதற்காக போயிருக்கிறோம். 50 ஆண்டு நிறைவை முன்னிட்டு அங்க நடக்கிற அந்த கூட்டத்துல நாங்கள் பேச போயிருக்கும் போது, உத்தரப்பிரதேசத்தினுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரிய வாய்ப்பு உண்டு. நிறைய எதிர்ப்புகள் அங்க. நம்மளோட மிஷினரிகள் பலர் அங்க வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, ஜெயில வைக்கப்பட்டிருக்கிறாங்க, அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்மளுடைய சபைகள் மூடப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு யூபியில வந்துட்டு ரொம்ப நிறைய இடங்கள் நம்மளுடைய சபைகள் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிறது. அதனால நிறைய இடங்களில வீட்டு ஆராதனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு யூபிக்காக முக்கியமா ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு உண்டு. அப்படி அண்ணனும் பெரிய நானும் அங்க போய் அங்க யூபியில அந்த ஊழியத்திற்காக நாங்கள் போயிருக்கும் போது, அண்ணன் செய்து கொடுத்ததுக்கு அப்புறம் மதிய உணவுக்கு முந்தைய செஷன்ல நான் பேசுகிறேன். அது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மதிய உணவு வேலை. அது தொடங்குற கொஞ்ச நேரத்திலேயே, அது நம்மளுடைய வளாகம் தான் உத்தரப்பிரதேசத்துல, ஒரு பெரிய ஒரு கூட்டம், ஒரு 150 200 பேர் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து என்ன சூழ்ந்து கொண்டார்கள், என்னை சூழ்ந்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 150 200 பேர் என்ன சூழ்ந்து கொண்டார்கள். உத்தரப்பிரதேசத்துல அதான் நமக்கு தெரிஞ்ச சில காரியங்கள் இருக்கும் இல்லையா, பழைய காரியங்கள். உடனே என்ன யோசிக்கிறேன், எனக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தினுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும், இத்தனை வருஷம் அங்க ஊழியத்துல இருக்கிறதுனால. உடனே பார்த்தீங்கன்னா அங்க அடிச்சு ஒரு வழி பண்ணிடுவாங்க. இப்ப சுத்தி ஒரு பெரிய கேங் குரூப் என்னை சுத்தி நிக்குது, நான் நடுவுல நிக்கிறேன். அவங்க சொல்றாங்க, வேற என்ன சொல்றாங்கன்னா, அவனை அடி அப்படின்னு சொல்றாங்க, உஸ்கோ மாறும் அப்படிங்கிறாங்க. ஆனா ஆண்டருடைய அந்த நேரத்துல ஒரு நபர் கூட என் மேல கை போட ஆண்டர் விடல. ஆஹ் இதனால நான் தப்பித்துக் கொண்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல. நம்மளோட சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் அடி வாங்கியிருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு என் மேல வந்துட்டு எந்த ஒரு அடியுமே இல்லாத முடிக்கு, அவ்வளவு பேர் சூழ்ந்திருக்கும் போது ஒரு தனிநபரா மாட்டிக்கிட்டா என்ன, அவங்க எதையும் செய்ய முடியும். நான் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் த மிடில், நடுல நிக்கிறேன். அவ்வளோ ஒரு கூட்டம் நிக்குது, சொல்றாங்க வேற அவங்க அடின்னு சொல்றாங்க. ஆனா ஒருத்தர் கூட அடிக்கிறதுக்கு அங்க ஆண்டவர் அனுமதிக்கல. எதையும் ஆண்டவர் அனுமதிக்காம வாழ்க்கையில வராது. ஆனா அதுக்கப்புறம் போலீஸ் அங்க வந்தது. அப்புறம் என்னை கைது செய்தார்கள், என் மேல வழக்கு பதிவு செய்தாங்க, என்னை கொண்டு போய் சிறையில வச்சிருந்தாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆண்டருடைய காரம் ரொம்ப ஆச்சரியமானதாக அங்க நடந்தது. நான் இதற்கு முன்பு
நான் இருந்த பழைய பணித்தளங்களில், அதாவது நான் ஜார்க்கண்ட்ல நான் ஆரம்பத்து காலங்களில் இருந்திருக்கிறேன். அங்கேயும் இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை நிறையவே சந்திச்சிருக்கிறேன். போலீஸ் நிலையங்களுக்கு, கோர்ட்டுக்கு பலமுறை நான் போயிருக்கிறேன் ஜார்க்கண்ட்ல நான் பணி செய்த போது. ஒவ்வொரு முறையுமே ஆண்டவருடைய நடத்துதல் ரொம்ப வித்தியாசமாகவே தான் இருக்கும். அதனால சொன்னது போல ஏசாயால ஆண்டவர் சொல்ற மாதிரி நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஒண்ணு நான் வந்துட்டு இந்த சூழ்நிலையோட நான் கைவிடுறது இல்ல. அதே நேரத்துல நான் இப்படிதான் நான் செய்வேன்னு சொல்லி எதிர்பார்க்காத நான் புதிய காரியத்தை நான் நல்லா செய்ய முடியும். அது அன்னைக்கு யூபியில, உத்தரப்பிரதேசத்துல நான் அதை நான் பார்க்கிறேன். என்னை முதல்ல கைது செய்து கொண்டு போய் ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன் நிலையத்துக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போய் உள்ள கொண்டு போற நேரத்துல ஒரு போன் வருது. அங்கிருந்து என்னை அடுத்து வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட நான் இருந்த இடத்துல இருந்து ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். வேகமா போறாங்க. இது ஒரு மஃப்சல் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய வெளியே இருக்கிற ஒரு போலீஸ் நிலையத்துல கொண்டு போய் அங்க என்ன வைக்கிறாங்க. வச்சது மாத்திரமல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய ட்ரக் ஃபுல்லா ஆர்ம்டு போலீஸ் அங்க அனுப்பிட்டாங்க. அதாவது இது வந்து ஒரு பெரிய கலவரமாக மாறி கூட நிறைய எதிர்ப்பு கூட்டம், பிரச்சனைகள். அந்த இது கிறிஸ்துவ எதிர்க்கக்கூடிய மதவாதிகளுடைய கூட்டம் அதிகமானதுனால அந்த மப்சுல் தானால கொண்டு என்னை வச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல நான் சொன்ன மாதிரி ஒண்ணு வெளியே அடிக்கிறது மாத்திரமல்ல, போலீஸ் நிலையத்துல போலீஸ்காரர்கள் அடிப்பாங்க. நம்ம முஸ்லிம்கள் அடி வாங்கியிருக்கிறாங்க. வெளியே ஆண்டவர் மேல கை போட விடல. போலீஸ் நிலையத்துல போலீஸ்காரனே மேல கை போடுறதுக்கு ஆண்டவர் அன்னைக்கு விடல, அனுமதிக்கல. மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னா, கையில இருக்கிற மொபைல் போனை உடனே பிடிங்கிறோம். நீங்க எதுவுமே யார்கிட்டயுமே பேச முடியாது. ஆனா ஆண்டோட கிருபையில என் கையில இருந்து என் மொபைல் போனை அன்னைக்கு யாருமே எடுக்கல. என்றது வாங்கவே இல்லை. நான் அங்க இருந்து உள்ள என்னைய அடைச்சு உள்ள வச்சுட்டானுங்க. நான் உள்ள உட்கார்ந்துதான் நான் தான் செய்தி போடுறேன். ஆக்சுவலா நம்மளுடைய என்ன சொல்றது, வாட்ஸ்அப்ல ஜெம்ஸ் லிங்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுல நம்மளுடைய ஜெப குறிப்புகள் எல்லா பதிவுகளையும் நான் போடுறது உண்டு. தினந்தோறும் நான் போட்டுட்டு வருகிறேன். அதுல என்னைய சிறையில வச்சு அந்த பதிவையும் நானே தான் எழுதுகிறேன். சிறையில் இருந்து கொண்டு எழுதுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் சிறையில இருந்து எழுதுவது போல இன்னைக்கு என் கையில இருந்த அந்த சாதனத்துல வாட்ஸ்அப்ல என்ன நான் சிறை வைக்கப்பட்டதை நான் எழுதுறதுக்கு ஆண்டர் எனக்கு அனுமதிச்சார். எனக்கு சிலர் யோசிக்கும் போது எனக்கு வந்து அது ஒரு வேடிக்கையாக இருந்தாலும் ஆண்டருடைய நடத்துதல் கிரியைகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனா உள்ள போய் இந்த காரியங்களை ஃபேஸ் பண்ணும்போது வந்து ஈஸியே கிடையாது. உங்களை ஒரு பெரிய கூட்டம் சூழ்ந்து வந்து நிற்கும் போது உள்ள ஒரு பதற்றம் இருக்கும். ஆனா ஆண்டர் கிருபையில எந்த பதற்றமே எனக்குள்ள கிடையாது. ஏன்னா ஒண்ணு, எத்தனை பேர் சூழ்ந்து நின்னாலும் சரி, என் கூட ஆண்டவர் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 பேர் உங்களுக்கு சூழ்ந்து இருக்கும்போது பயம் தான் வரும். ஆனா கொஞ்சம் கூட எனக்கு பயம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த 200 பேரை காட்டிலும் என்னுடைய ஆண்டவர் பெரியவர். அன்னைக்கு உள்ள வச்சிருந்தானுங்க. நான் உடனே என்னோட பதிவை போட்டேன். உலகமெங்கும் நிறைய பேர் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் என்ன வந்துட்டு வழக்கு பதிவு செய்ததான் உண்டு. அந்த வழக்கு இன்னும் போய்கிட்டு இருக்கு. அது இன்னும் வழக்கு முடியல. அதுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. அலகாபாத்தினுடைய ஹைகோர்ட்ல அந்த வழக்கு இன்னைக்கு போயிருக்கு. ஹைகோர்ட்டுக்கு போயிருக்குது. அது இன்னும் அந்த முடிவுக்கு வரல. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனா அதே நேரத்துல ஆண்டவர் வெளியே என்னை கொண்டு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா, சொன்ன மாதிரி அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஃபுல்லா வெளில வந்தாங்க. திடீர்னு சொல்லி கால சூழ்நிலை உடனே மாறிச்சு அன்னைக்கு. அதாவது வெயில் அடிச்சிட்டு இருந்தது. திடீர்னு மாறி புயல் வெளியே வந்து திடீர்னு மழை. அது மழைக்காலமே கிடையாது. திடீர்னு மழை, பயங்கர இடி, மின்னல், மழை, புயல். அத்தனை போலீஸ்காரர்களும் இந்த துப்பாக்கி ஏந்திய அத்தனை போலீஸ்காரர்களும் உள்ள வர வேண்டியாச்சு. அது ஒரு பெரிய போலீஸ் நிலையம். உள்ள வந்து அந்த கிரில்லுக்கு உள்ள வந்துட்டாங்க. எல்லாருமே உள்ள வந்தாச்சு. இப்ப அப்பதான் என்னைய வெளியே கொண்டு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்னை விசாரிக்கிறார். நீங்க யாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கிறார். இதான் அவருக்கு என்கிட்ட கேட்ட கேள்வி இது. அதுக்கு முன்னாடி என்கிட்ட அவர் பேசின விதம் வித்தியாசம். ஏதோ ஒரு போன் கால் அவருக்கு வந்திருக்குது. அதுக்கப்புறம் என்கிட்ட அவர் பேசின விதமே மாறி போயிடுச்சு. நீங்க யாருன்னு கேட்கிறாரு. அந்த நேரத்துல தான் இதெல்லாம் நடக்குது. வெளியே திடீர்னு புயல், மழை, இடி, மின்னல், திடீர்னு சூழ்நிலை மாதிரி ஏதோ இருளா மாறிடுச்சு. பகல் இருட்டா மாறிடுச்சு. எல்லாம் உள்ள வர வேண்டியாயிடுச்சு. இது கேட்ட உடனே எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய அங்க வந்து ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஆடியன்ஸ். அப்பதான் நான் வந்துட்டு என்னுடைய சாட்சி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் யார் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் சொல்றேன். நான் ஆண்டவருடைய ஒரு ஊழியக்காரன் என்பதையும் எல்லாம் சொல்லும்போது எல்லாம் உட்கார்ந்து கேட்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் வந்துட்டு வெளியே இருக்கிற சூழ்நிலையை மாற்றினாரு. என்னை ஆண்டவர் உள்ள போலீஸ் நிலையத்துல உள்ள சிறைக்கு கொண்டு வந்தாரு. எதற்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேதவசனம் சொல்லுகிற மாதிரி
பவுல் அப்ப சொல்றது போல, நான் இருக்கிறது அந்த சிறையில இருக்கிறது கிறிஸ்துவுக்கு உள்ளானது என்பது அங்க அன்னைக்கு அவர் அரண்மனையில் இருக்கிறன்னு சொல்றது போல அன்னைக்கு எனக்கு அந்த சிறையில இருந்த எத்தனை போலீசார்களுக்கும் அது சாட்சியாக மாறுவதற்காக. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லாத்துலயும் நான் ஓப்பனா காரியங்கள் நான் பேசுகிறேன். ஆண்டவரை பத்தி நான் சொல்றேன். சுவிசேஷத்தை நான் சொல்லுகிறேன். இதெல்லாம் சொல்லி முடிச்ச வரைக்கும் அமைதியா கேட்டுட்டு இருந்துட்டு அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சார் உங்களை வந்துட்டு உடனே இங்கிருந்து விட சொல்லி எஸ்பி ஆபீஸ்ல இருந்து எனக்கு போன் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். அப்ப அவர் சொல்றாரு, அதாவது அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கால் அவர் சொல்றாரு. அப்ப எஸ்பிக்கு வந்துட்டு செக்ரட்டேரியட்ல இருந்து போன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அப்ப சாரி, இது சீஃப் மினிஸ்டருடைய, அதாவது யூபி சீஃப் மினிஸ்டருடைய செக்ரட்டரியேட் ஆபீஸ்ல இருந்து போன் வருது. அவங்களுக்கு சென்னை செக்ரட்டரியேட்ல இருந்து போன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப இங்க சென்னை செக்ரட்டரியேட்ல சீஃப் மினிஸ்டருடைய அலுவலகத்துல இருந்து போன் கால். பல இடத்துல அங்கிருந்து யூபி செக்ரட்டரிக்கு போயிருக்கு, அது அங்கிருந்து எஸ்பிக்கு போயிருக்கு, எஸ்பி நீங்க வந்திருக்கு. அப்பதான் அவரை விட நினைச்சிட்டாருன்னா, ஒருவேளை நான் வந்துட்டு என்ன சொல்றது, இங்க இருக்கக்கூடிய அரசியல்ல பெரிய நபர்களோட எனக்கு தொடர்பு இருக்கோ அப்படின்னு சொல்லி. எனக்கு உண்மையாவே அரசியல் இருக்கிற ஒருத்தருடைய தொடர்பும் கிடையாது, யாரையுமே நமக்கு தெரியவும் தெரியாது. அப்பதான் நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன்னா, சார் இது வந்து இங்க இருந்து வந்த இந்த போன் கால் கிடையாது. நான் சொன்னேன், என்னுடைய நிறைய எங்களுடைய ஜனங்கள் இங்க இருந்து மேல அவங்க போன் கால் செய்திருக்கிறாங்க, அங்க இருந்து வந்த உத்தரவு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அல்லேலூயா. அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்ம காத்துக்கொண்டு நம்ம வெளியே கொண்டு வருவதற்கு உலக ஜனங்களுடைய உதவி அல்ல, அது ஆண்டவர் அதை நமக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கலாம். அந்த நேரத்துல அது எப்படி அந்த காரியங்கள் நடந்துச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று மாத்திரம் தெரியும், என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் நம்மோடு கூட இருக்கும்போது அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதுல ஒரு புதிய காரியத்தை அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. இன்று என்னை போல இருக்கிற பல மிஷினரிகள் எதிர்ப்பான சூழ்நிலைகளிலையும் தொடர்ந்து ஓடுறதுக்கான ஒரு மன தைரியம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒண்ணு, அவர் நம்மளை எதற்காக நம்மளை சிருஷ்டிச்சிருக்காருன்னு அவருடைய மகிமைக்காக. அது மாத்திரமல்ல, அழைத்த அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை. அது மாத்திரமல்ல, அவர் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி அதனுடைய மகிமைக்காக தான் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியம். அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களையும் தைரியப்படுத்துவாராக. அது உங்களுடைய குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், இல்லைங்க உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அது பொருளாதார ரீதியான காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே சரி, அதுல ஆண்டவரே நீங்க இதை அனுமதிச்சிருக்கீங்கன்னா இதுல உங்க நாம மகிமை அடையட்டும். நீங்க இதை எனக்கு அனுமதிச்சிருக்கீங்கன்னா இதுல நீங்க எங்களோட கூட இருக்கிறீங்க அப்படிங்கறத நான் அறிந்து கொள்ளட்டும். இதை நீங்க அனுமதிச்சிருக்கீங்கன்னா இந்த சூழ்நிலையில உங்களால ஒரு புதிய காரியத்தை நீங்க செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டாகட்டும். அப்படிங்கிற ஒரு மனநிலையோட கூட, ஒரு ஜெப நிலையோட கூட நீங்க வரும் பொழுது, அது ஆண்டவர் அங்க சொல்றது போல, நான் ஒரு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில் அவர் செய்கிறது மாத்திரமல்ல, அதை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு, உங்களுடைய விடுதலைக்காக மாத்திரமல்ல, அவருடைய மகிமைக்காக, அநேகருடைய ஆசீர்வாதத்திற்காக அதை அவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. இரண்டாவது இன்னொரு காரியத்தை மாத்திரம் காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். அதே 43வது அதிகாரம் ஏசாயாவுல அங்க அவர் இன்னொரு காரியத்தை அவர் சொல்றாருன்னு சொல்றாரு பாருங்க. அவசரத்தை நான் வாசிக்கிறேன். நாம் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலுச்சற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஆண்டவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. என்னது, நான் செய்கிற இந்த காரியம் என் ஜனத்திற்கு மாத்திரம் ஆசீர்வாதத்தை கொண்டு வராம இந்த காட்டு மிருகம் இது எல்லாம் என்னை கனப்படுத்துமா. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்க. ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் என் வாழ்க்கையில செய்யற அந்த புதிய காரியம் நான் அவரை மகிமைப்படுத்துவதற்கு மாத்திரமல்ல, அவரை அறியாதவர்கள், இந்த காட்டு மிருகம் எல்லாம் இல்ல, அப்படிப்பட்ட மற்ற எல்லாரும் கூட அவரை கனப்படுத்த செய்யும். அல்லேலூயா. இது ஒரு அடுத்த நிலையிலே ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை அவருக்கு சாட்சியாக பயன்படுத்துறது தான். ஏன்னா அதனாலதான் ஏசாயா 43 அவர் அதையும் சொல்றாரு. நான் அதையும் காமிக்கிற பாருங்க, வசனத்தை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும் ஆக்சுவலா. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 43:10. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி
நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட எனக்கு முன் ஏற்பட்ட தேவனில்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. என்னவா, நீங்கள் நான் யாரா? அவருடைய சாட்சிகள், அவருடைய தாசர் என்று வேதம் சொல்லுகிறது. யூ அண்ட் ஐ ஆர் காட்ஸ் விட்னஸஸ், யூ அண்ட் ஐ ஆர் காட்ஸ் சர்வன்ட்ஸ். அவருடைய சாட்சிகள், அவருடைய தாசர்கள் மூலமா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம் வாழ்க்கை மூலமா மாத்திரம் அவரு மகிமை அடைகிறது இல்ல, அவரை அறியாத ஜனங்களும் அவரை கனம் பண்ண மூலமா செய்கிறார். அதனாலதான் நீங்க தானியேலுடைய புத்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நான் அதுல டீப்பா நான் போக விரும்பல. தானியேல் கிட்டத்தட்ட 3 ராஜாக்களுடைய காலங்களில 3 ராஜ்ஜிய பாரங்கள் மாறுகிறது. 3 கிங்டம்ஸ் சேஞ்ச். அதுல அவன் வந்துட்டு தானியேல் அங்க பணி செய்கிறார். ஒவ்வொரு ராஜாவினுடைய காலத்திலுமே தானியேலுக்கு ஒரு வித்தியாசமான பிரச்சனைகள் அவனுக்கு வருது இல்லையா? நமக்கு தெரியும். ஒரு சூழ்நிலையில இங்கு கெபில போடப்படுகிறாரு. அஹ் அப்படி அவருடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷக், அபேத்நேகோ அன்னைக்கு அந்த சிலையை வணக்கூடாதுன்னு அவங்க நினைக்கும் அந்த எரிகிற சூறையில அவங்க போடப்படுகிறாங்க. சூழ்நிலைகள் வேறு வேறு விதத்துல அங்க வருகிறது. ஆனா இது எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் அவங்களை விடுதலை செய்தது மாத்திரமல்ல, என்ன செய்தாருன்னா, அத்தனை ராஜாக்கள் நீங்க தானியேல் புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்க வந்து இந்த இந்த சாட்சி அங்க வெளியே வருதுன்னா வருகிறது. தானியேலுடைய தேவனே தேவன், அவருடைய கர்த்தர் பெரியவர் என்கிறத, அந்த ஆண்டவரை தேவனை அறியாத ராஜாக்களுடைய வாய்களில அவரை கனப்பண்ண செய்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் வந்து அடுத்து அவர் செய்ய விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம். என்னது? என் வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த சூழ்நிலைகள் மூலமாக, இந்த பிரச்சனைகள் மூலமாக, இந்த ஆறுகள் மூலமாக, இந்த தண்ணீர் மூலமாக, இந்த நெருப்புகள் மூலமாக என்னை நடத்தி சென்று, நான் வாழ்க்கையை அவருக்கு நான் கனப்படுத்த, என் வாழ்க்கையை அவர் மகிமையாக மாற்றுவது மாத்திரமல்ல, அவரை அறியாதவர்களும் அவரை கனப்படுத்துவதற்கு ஆண்டவரால செய்ய முடியும். அல்லேலூயா. This is what God wants to do in our life. நம் வாழ்க்கையில் அவர் செய்ய விரும்புகிறது அதுதான். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 3வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு பாருங்களேன், 12ஆம் வசனம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தீர்ந்தவனாவேனே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடர்கிறேன். அப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிடிச்சதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன? அவர் என்னை பிடித்ததற்கான காரணம், நம்மளை எதற்காக பிடிச்சிருக்கிறாரு? அவர் சாட்சி, அவருக்கு சாட்சிகளாக இருப்பதற்கு, அவருடைய தாசர்களாக நம்மளை ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காங்க. எல்லாரையுமே we all are God's witnesses, we all are God's servants. அதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம மூலமா ஆண்டவர் வந்துட்டு இந்த சாட்சி எதற்கு? மற்றவர்கள், அவர் அறியாதவர்கள் அவரை கனப்படுத்துவது. ஒருவேளை நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கலாம், சமீபத்துல நான் நேபாள் தேசத்துல நம்ம ஆண்டுடைய பணி நம்ம செய்து கொண்டு வருகிறோம். ஒரு கிறிஸ்துமஸ் நாட்களில நான் என் குடும்பமாக அங்க வந்துட்டு சுவிசேஷம் சொல்றதுக்கு பல பணித்தலங்களில் ஏற்பாடு செய்திருந்தோம். அகைன் அதுவும் ஒரு பெரிய ஒரு நிறைய ஒரு சாட்சி ஆக்சுவலா. அது ஆண்டவருக்காக நம்ம வந்துட்டு சில காரியங்களை இழக்கும் போது அதை ஆண்டவர் வந்துட்டு பெரிய விதத்துல அது ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அந்த 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 டைம்ல பார்த்தீங்கன்னா, இது 2024 நடக்குது. 2024 டிசம்பர் நடந்த சம்பவம் அது. அப்ப நான் வந்து எனக்கு ஆக்சுவலா என்னுடைய மேற்படிப்பு என்று சொல்லி இடத்துல ஒரு ஒரு பணம் என்கிட்ட இருந்துச்சு. ஆக்சுவலா அதோடைய சூழ்நிலை நிறைய உண்டு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80, கரெக்டா சொல்ல போனா 80,000 நினைக்கிறேன், 80,000 என்று நினைக்கிறேன். அதே எனக்கு ஆர்டர் கொடுத்திருந்தார் ஆக்சுவலா. நான் வந்து என்னுடைய பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பல ஆண்டு நினைச்சிட்டு இருக்கும்போது, அப்ப அந்த 2024 இந்த டிசம்பர் மாதம் நேபாள் தேசத்துல நடக்க படைமுயற்சி கூட்டங்கள்ல ஃபைனான்சியல் ஆக்சுவலா போதுமான நம்மள்ட்ட நிதி இல்லை கையில இந்த காரியங்களை செய்வதற்கு. அப்ப ஆண்டர் இடத்துல அப்ப பேசுறாரு. 24 நடந்த சம்பவம். ஆண்டர் என்கிட்ட பேசுகிறாரு, உனக்கு நான் வந்து என்னுடைய படிப்பை பாதியில விட்டுட்டு தான் நான் ஊழியத்துக்கு மிஷினரியா நான் வந்தேன். அதற்கப்புறம் ஆண்டர் படிப்பதற்கு காரியங்கள் எல்லாம் ஆண்டர் தான் எனக்கு செய்தார். ஆக்சுவலா அந்த சாட்சியெல்லாம் அது அடுத்து பெரிய காரியம், நிறைய காரியங்கள் உண்டு. அப்ப ஆண்டர் பேசுகிறாரு, இப்ப நீ இது வந்து எதற்கு என்ன ஆண்டர் கேட்கிறார். இந்த நேரத்துல சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தேவையேனும் போது நான் உடனே அதை எடுத்து கொடுத்துட்டேன், கம்ப்ளீட்டா கொடுத்தேன். கிட்டத்தட்ட 15 இடங்களில அன்னைக்கு நாங்கள் படமுயற்சி கூட்டத்தை நடத்த முடிஞ்சது. அப்ப பைரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கிராமத்திற்கு நாங்க போகிறோம்.
பயங்கர குளிரு, ஓப்பன் கிரவுண்டு. முதல் முறையாக சுவிசேஷம் நான் அறிவிக்கிறேன், நான் பேசுகிறேன். அங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு நான் ஹிந்தியில பேசும்பொழுது அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்ப ரொம்ப ஆச்சரியம். முழு கிராமமே, அது வந்து அந்த கிராமத்திற்கு அத்தனை பேரும் வந்தாங்க. நான் அழைப்பு கொடுக்கும்போது அவ்வளவு பேர் வந்து ரொம்ப பயபக்தியோட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க வந்து நமக்கு ஒரு ஆஹ், ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஆண்டவரை சொல்றேன், சாட்சி நான் சொல்லுகிறேன். அப்ப எனக்கு என்னடா இவ்வளவு நான் வந்துட்டு ஊழியத்துல ஒரு கிராமம் முழுக்க வந்து ஆண்டரை ஏற்றுக்கொள்றது நான் அப்படி நான் பார்த்தது இல்ல. அப்ப நான் இறங்கி போகும்பொழுது ஒரு அம்மா வேகமா ஓடி வராங்க. ஓடி வந்து என்கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, பிரதர், ஆஹ் என்னை வந்து அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து கடவுளுடைய ஜனங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நீங்க இதை கேட்கணும். என் மகள் பல ஆண்டா அவ வந்துட்டு காசு நோயினால கோமால இருந்தா. அந்த வாரத்துல பல ஆண்டுகள் கோமால இருந்த பிள்ளை திடீர்னு வெளியே வந்துட்டா. ஷி கேம் அவுட் ஆஃப் கோமா. அப்ப அவ கோமால இருந்து வெளியே வந்த அந்த சின்ன பிள்ளை, அவ வந்து ஷீஸ் அ டீனேஜர், ஒரு வாலிப பொண்ணு. அவ சொன்ன வார்த்தை என்னன்னா, இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லியிருக்கு. அது ஜனங்கள் யாருக்குமே இயேசுவை தெரியாது. அந்த வாரத்துல தான் நான் போய் அந்த ஊர்ல முதல் முறையாக சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறேன். எதுக்கு நான் சொல்லுகிறேன்னா, ஆஹ் நான் போய் ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு அவரை சொல்வதற்கு முன்பதாகவே அவர் அங்க ஒரு காரியத்தை அவர் செய்து ஏற்பாடு செய்திருக்கு. அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அவங்க எல்லாரும் உடனே அங்க வந்துட்டாங்க. வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த கிராமத்தினுடைய தலைவி அங்க அவங்க உடனே ஓடி வந்து ஒரு இடத்தை காமிச்சாங்க. காமிச்சு சொன்னாங்க, சார், இந்த இடத்துல இந்த இயேசு ஆராதிக்க எங்களுக்கு ஒரு ஆலயம், ஒரு 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 இடம், அவங்களுக்கு ஆலயம் எல்லாம் சொல்ல தெரியல ஆக்சுவலா, ஒண்ணு கட்டித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம அங்க இன்னும் செய்யல. எதற்காக சொல்றேன்னா, ஆண்டவர் எப்படி எவ்வளவு ஆச்சரியமானவர் பாத்தீங்களா? அவங்களை எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துதான் அனுப்புனாங்க. ரொம்ப சாதாரணமானது. அதாவது இந்த அவளும் அவளும் சிக்கன் கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையான மக்கள் தான். ஆனா அவங்க தங்களுடைய நிலத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்காங்க, நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி, அங்க அவங்களுக்கு ஆலயத்தை கட்டுவோம்னு சொல்லி. ஆனா அதுக்கு அதுக்கு பின்னாடி என்ன, ஆண்டவர் என்னிடத்துல ஒரு ஒரு காரியத்தை அங்க விதைப்பதற்கு ஒரு காரியத்தை செய்ய வச்சார் இல்லையா? அதனுடைய பெரிய ஆசீர்வாதம் பலன் நிறைய இருக்கு. சொல்ல போன நேரம் இல்ல. எதுக்கா நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற புதிய காரியம் எல்லா சூழ்நிலையிலையும் எதற்குன்னு சொன்னீங்கன்னா, அது நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கும், அது மாத்திரமல்ல, அவர் அறியாத ஜனங்கள் அவர் அறிந்து கொள்வதற்கும் அது ஏதுவாக ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த புதிய வருடத்துல நீங்க கடந்து போகிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்க மறந்துடாதீங்க. இது ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா, அது என் மூலமாக, என் வாழ்க்கை மூலமாக அவரை மகிமைப்படுத்துவதற்காக. அது மாத்திரமல்ல, இந்த சூழ்நிலையில அவர் என்னோடு கூட இருக்கிறாரு. அதை மறந்துடாதீங்க. அதோடு கூட அவர் என் வாழ்க்கையில புதிய காரியத்தை அவர் செய்ய முடியும். கால சூழ்நிலைகள் மாறினாலும், ஜனங்கள் மாறினாலும், அவர் மாறாதவராகவும் புதிய காரியத்தை செய்யக்கூடியவருமாக இருக்கிறாரு. அதோடு கூட இந்த என்னை அவர் அவருடைய சாட்சியாக, தாசனாக, என் தாசர்களாக என்னை அழைச்சிருக்கிறதுனால, இது ஆண்டவரை அறியாதவர்கள், இயேசு அறியாதவர்கள் அவர் அறிந்து கொள்வதற்கு இது வாய்ப்பாக அது மாறும். ஏன்னா என்னை அவர் அழைத்ததற்கு பவுல் அப்போதும் சொன்னது போல ஒரு நோக்கம் உண்டு. அது என்ன? அவருடைய சுவிசேஷத்தை நான் அறிவிப்பதற்கு. இந்த ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில செய்வாராக. இந்த புதிய ஆண்டு நீங்க கடந்து போகிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் ஆண்டவர் உங்களை ஞாபகப்படுத்தி, உங்களை தைரியப்படுத்தி, உங்க விசுவாசமாக நங்கூரத்தை இன்னும் ஆழப்படுத்தி, அதோடு கூட உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளின் மூலமாகவும் உங்க மூலமாக ஆண்டவர் அவரை மையப்படுத்துவாரா.